Hello everyone, welcome to CAD NEST. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு CNC பேட்டர்னை எப்படி SketchUp இம்போர்ட் பண்ணி டிரா பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படினா just இன்டர்நெட்டுக்கு போங்க. இன்டர்நெட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி CNC பேட்டர்ன் வேணுமோ just CNC அப்படினு சொல்லி கொடுங்க. CNC பேட்டர்ன் அப்படினு கொடுத்தீங்க அப்படினா அது நிறைய பேட்டர்ன் வரும். சோ இதுல உங்களுக்கு இமேஜுக்கு போய்ட்டு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி just select பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ். நான் டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணலாம்னு இருக்கேன். லோட் ஆயிட்டு இருக்கு ஒரு நிமிஷம். ஸோ திஸ் பிசி டெஸ்க்டாப்லயே கொடுத்துட்றேன். டெஸ்க்டாப் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போது இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்டர்நெட்லேயே என்ன பண்ணணும், அந்த இமேஜில் இருந்து ட்ராயிங் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக கன்வர்ஷியோ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபைல் இட் மீன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை ஜஸ்ட்டு சூஸ் ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோட் ஆகும். ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்குது. CADல DXF ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகணும். கன்வெர்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இது அப்டேட் ஆகிடுச்சா? அப்டேட் ஆன உடனே டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓவரால் கன்வர்ஷன் குவாலிட்டி. ஸோ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஸ்கெட்சப்புக்கு போய்டுங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைலுக்கு போய்ட்டு இம்போர்ட்டில் நம்ம டவுன்லோடில் தான் இருக்கும். அது ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணது. ஒரு நிமிஷம் அந்த நேம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இமேஜ் DXF ஃபார்மேட்னு இருக்குது. இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துருங்க. இம்போர்ட் கொடுத்த உடனே வந்துட்டு அது வந்துடும். சரியா? ஸோ இங்கே இந்த மாதிரி வந்துச்சா? வந்த உடனே ஜஸ்ட் இந்த குரூப்பை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் போட்டுருங்க. ஸோ ரெக்டாங்கிள் போட்டுட்டு இப்போ குரூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் எக்ஸ்ப்ளோட் கொடுத்துருங்க. எக்ஸ்ப்ளோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். ஒரு நிமிஷம். Ctrl+Z. குரூப் ஓப்பன் ஆகலை. முன்னே குரூப் ஓப்பன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைடில் கிளிக் பண்ணி குரூப் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ப்ளோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் டேக் 5 minutes. ஸோ எக்ஸ்ப்ளோட் ஆனது வந்துட்டு இப்போது இந்த பிளேன் வந்துட்டு நமக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு ப்ரெஸ் புல் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ. ஜஸ்ட் நான் இப்போ வந்துட்டு ஒரு 1 inches கொடுக்க போகிறேன். 1 inches கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரைஸ் ஆகிடும். இப்போ இந்த இன்சைட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒவ்வொன்றா தான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். ஒரு நிமிஷம். இது லோட் ஆகும். இம்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். ஒரு few minutes அவ்வளோதான். ஸோ இப்போ இது போயிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த இன்சைட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்படியே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேட்டர்ன் ரெடி. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிளாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். என்ன பேட்டர்ன் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம்தான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. கொஞ்சம் நான் இதெல்லாம் டெலீட் பண்ணுறதுனால டைம் எடுத்துக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பேட்டர்ன் ரெடியா? இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது டெலீட் பண்ணிடலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. சிஎன்சி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது செலக்ட் பண்ணி மறுபடியும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் மேக் குரூப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமே ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக் குரூப் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ பெயிண்ட்டுக்கு போயிடலாம். பெயிண்ட்டுக்கு போயிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் பிடிச்சிருக்கோ அதை நான் வந்துட்டு இப்போ உட்டே கொடுக்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகே. இப்போது இதை செலக்ட் பண்ணி 3D ரொட்டேட் எடுத்துக்கோங்க. ரொட்டேட் எடுத்துகிட்டு இப்படி வெர்டிக்கலாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்து எக்ஸாக்டாக 90 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் தி செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.